Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான பணியாரம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு பச்சை பயிறு, பச்சை அரிசி, உளுந்து இதை ஒரு 3-4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பயிரெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி தனியாக ஒரு பேட்டராக எடுத்து வச்சுக்கலாம். அரிசி பயிரெல்லாம் நான் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நான் 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதே தண்ணியிலே அரைக்கலாம். இப்போ அரைச்சதை நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் பேட்டரோட. உங்களுக்கு வெங்காயம் வதக்காமல் போட பிடிக்கும்னா நீங்கள் வதக்காமல் கூட போட்டுக்கோங்க. வதக்கிட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்குன்னா கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் பிடிக்கணும், நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.